ஓ, யாரா என்ன தேடியே வந்துருச்சா? நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நீங்க இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா உங்களை அவங்க கொன்னுடுவாங்க. நீங்க பயப்படாதீங்க, உங்களால எதுவும் பண்ண முடியாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஏய். ஏய். ஆ. ஏய். ஆ. ஏய், ரொம்ப ஓவரா பண்ற. ரொம்ப நன்றி அங்கிள். தேங்க்யூ. ஏய், முடிஞ்ச புடிங்கடா. ஏய், 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 நில்லு. ஏய், ஏய், நில்லு. நில்லு. ஐ எம் சோ சாரி. எங்களால உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஐ எம் ரியலி சாரி. இங்க இருந்து போயிடுமா. நீ உன் புருஷனும் ஜாகிரதையா இருங்க. உன் புருஷன் உன்னை எப்பவும் நல்லபடியா பாத்துப்பாமா. அவனுக்கும் எதுவும் ஆகாது, உனக்கும் எதுவும் ஆகாதுமா. எப்போதும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். வா. இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க வந்துட போறாங்க. நான் வண்டியை தேடுறேன். வண்டி இங்க டாக்ஸி கிடைக்குமா? நான் டாக்ஸியை சொல்லல, அங்கிள் நமக்கு வரதட்சணையை கொடுத்தாரு இல்லையா? இந்தாப்பா கார்கி. வரதட்சணையா? ஐ மீன் கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கிள் நமக்கு கொடுத்தாருல, அதை தான் நான் அப்படி சொன்னேன். என்ன நீயும் அடிக்கிற? பாக்குறவனு என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அந்த ரவுடிங்க என்ன அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீயும் என்ன அடிக்கிற? அந்த ரவுடிங்களும் நானும் ஒண்ணா? நான் உங்களை கொலை பண்ணுவேனா? நீதான் என் மனசையே கொன்னுட்டியம்மா. இப்படி ஒரு பிரச்சனையிலயும் உங்களுக்கு ரொமான்ஸ் தேவைப்படுதா என்ன? ஏதாவது பண்ணுங்களேன். அவனுக்கு வந்துட்டானுங்க. வரட்டும். வரட்டும், அவங்க வந்துட்டு இருக்காங்க. நில்லுங்கடா. என் கூட வா. என்ன என் கூட வா? என்ன பண்றீங்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. கல்யாணம் ஆகலல, அதான் பிரச்சனையா. அடுத்தவன் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பொறுக்கல. எங்களுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, நாங்க என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வீட்டுக்கு போங்க, நாங்களும் எங்க வீட்டுக்கு போறோன்னே. போக மாட்டீங்களா? என்ன பண்றீங்க நீங்க? நாம ரிக்வெஸ்ட் பண்ணா அவங்க ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. எவன் தான் பொண்டாட்டியை காதலிக்கிறானோ அவன் ரிக்வெஸ்ட் வச்சா எல்லா ஆம்பளையும் ஏத்துப்பாங்க. ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? தயவு செஞ்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. விளையாடிட்டு இருக்கீங்களா? காமெடில இல்ல, இவனுங்க நான் என்ன சொல்றேனோ அதை தான் செய்வானுங்க. நில்லுங்க, சுத்துங்க. இந்தாங்க சாவி, புடிங்க. ரிமோட்டை பிரஸ் பண்ணுங்க, கார் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொல்றத கேளுங்க. இது என் வண்டிக்கு இல்லையா? இது கண்ணை மூடிக்கிட்டு கூட என்னால சுட முடியும். நீங்க உங்களுக்குள்ளேயே சுட்டுக்காதீங்க. சுடு சுடு. டேய் டேய் பாத்ரா, என்ன விடுறா? அவங்கள சுடு. இது என் வண்டிக்கு ஆச்சே. ஆமா, இது நமக்கு கோயிலே கிடைச்சிருந்ததுன்னா நம்ம குதிரையில வந்திருக்க வேணாம், இவங்க கிட்ட மாட்டிருக்க வேண்டாம். நீங்க இருக்கீங்களே ரொம்ப ரொம்ப ரொம்பவே அன்பானவர், இதானே சொல்ல விரும்புற? இல்ல, நீங்க சரியான ஞாபக மறதி கேஸ். உங்களுக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஏன் என்ன இப்படி திட்டுற? திட்டாம என்ன பண்றது? நீங்க பண்றதெல்லாம் அப்படி இருக்கு. ஏதோ தப்புன்ட்ட விடு. சாவிய மறந்துட்ட, இப்ப என்ன பண்ண சொல்ற? உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல? நாம எவ்வளவு தூரம் நடந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு ஞாபகம் இல்லல? கொஞ்சம் யோசிக்க விடு, கேள்வியே கேட்காத. நீ ஒரு 3 மணி நேரம் 15 நிமிஷம், நான் ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம், அப்படித்தானே? அவங்க வந்தாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிரும். முதல்ல சாவியை வச்சு காரை தேடுங்க. தேடுவோம் தேடுவோம். ஐயோ, நீங்க வாங்க. என்னையா இது? அந்த வண்டியில லாக் ப்ராப்ளம் போல இருக்கு. அந்த வண்டியில வேற என்னென்னலாம் ப்ராப்ளமா இருக்கோ. இந்த அங்கிள் இருக்காரு, வண்டி சேவையை கொடுத்தாரு, வண்டி எங்க பார்க் பண்ணிருக்குன்னு சொல்லவே இல்ல. அவரை பத்தி நீங்க எதுவும் சொல்லாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர். அட, சத்தம் அங்க இருந்து தான் வருது. வாங்க, வண்டி கிடைச்சிருச்சு. நீதடா. அது அங்க இருக்காங்க. இது
என்னாச்சு? இந்த வண்டி ரொம்ப அழுக்கா இருக்கு. அழுக்கா இருந்தா நான் இதென்ன ட்ரெஸ்ஸா நம்ம மாட்டிக்கிறதுக்கு? நம்ம போலாம், வண்டி எடுங்க. உனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி வண்டியை நான் ஓட்டுறது ஜனங்க பார்த்தாங்கன்னா என்ன பார்த்து சிரிப்பாங்க. என்னால முடியாது. நீங்க ஒண்ணு இந்த வண்டியை வச்சுட்டு ராக் ஷோல என்ட்ரி கொடுக்க போறது இல்ல. இங்க இருந்து தப்பிக்கணும், அவ்வளவுதான். ஷோ இல்லனா என்ன? நான் ராக் ஸ்டார் தானே. நீங்க ராக் ஸ்டார் மட்டும் இல்ல, பிசினஸ் மேனும் தான். அதனால எந்த வித்தியாசமும் இல்ல. நாம அழுதாலும் பரவாயில்ல, உங்களை பார்த்து யாரும் சிரிக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறீங்க. ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? நான் வண்டி விஷயத்துல எப்பவுமே ரொம்ப சென்சிட்டிவ். வண்டி சரியா இல்லனா என் மூடு சரியா இருக்காது. உங்க 3 நாளா நம்ம லைஃப் ட்ரபிள் ஆக போகுது. வரீங்களா? நான் சொல்றது ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? ஒரு நிமிஷம் இரு, நான் க்ளீன் பண்றேன். இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, கார் பல்ல காக்க போறீங்களா? ஓ, நீ இந்த பக்கம் இருந்திருந்தானா உனக்கு கிஸ் பண்ணிருப்பேன். சூப்பர் ஐடியா. நமக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. பூவை வச்சு காரை அலங்காரம் பண்ண போறப்ப ஜஸ்ட் மேரின்னு ஒட்ட போறேன். வண்டிக்கு பூ வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம படத்துக்கே பூ வச்சிருவாங்க. முதல்ல வண்டி அவங்க எடுங்க. கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க, பத்தாதுக்கு நீ வேற என்ன கொல்ற. சரி ஏறி தொலை. வா வா வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏய். ரொம்ப ஓவரா போயிட்டேன். இந்த கண்ணால இல்ல, என் கையால சாக போறேன். ஏய். பால் அடிக்கிறதுக்கு துப்பு கிடையாது. டைலாக் மட்டும் பெருசா பேசுற. இனிமேல் கையால இல்ல, ஆயுதத்தால தான் கொல்ல போறேன். அவங்க இங்க வரதுக்குள்ள நீங்க போயிடுங்க. இல்ல இல்ல அங்கிள், அவங்க வந்தா உங்களுக்கு ஆபத்து. நீங்களும் வந்து உட்காருங்க. எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க. ஆனா போங்க, நீங்க- சீக்கிரமா போங்க. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ப்ளீஸ். போங்கப்பா, ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப போங்க. சீக்கிரமா போங்க. போயிட்டு வா. கொஞ்சம் திரும்பி பாரு. அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்களே. ஒருவேளை அவங்க வரலன்னா நம்ம யூட்டர்ன் எடுத்து திரும்பி அங்க போனோம். ஏன்? ஏன்னா அவங்க கவனம் நம்ம மேலதான் இருக்கணும். இல்லனா அவங்க அங்கிள் ஆண்டியை ஏதாவது பண்ணிடுவானுங்க. இவங்க 2 பேரும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்க நம்மள துரத்திட்டு தான் வராங்க. வரானா? ஆ, அப்படின்னா வெரி குட். இவங்களை எப்படி பிடிக்கிறது? கடவுளே, இந்த பசங்களை நீ காப்பாத்துப்பா. அவங்க இந்த கிராமத்தோட பாலத்தை கடக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது அந்த பாலத்துக்கு போய் ஆகணும். ஷார்ட்கட்ல போக வேண்டியதான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியும். அவங்க எப்ப வேணாலும் நம்ம பின்னாடி வரலாம். நான் வழிய பத்தி பேசுறேன். வழி முன்னாடி தானே இருக்கு. வழி முன்னாடி இருக்குன்னு எனக்கும் தெரியும். நான் இந்த கிராமத்தை விட்டு வெளியில போற வழியை பத்தி சொல்றேன். ஏன்னா நம்ம இந்த கிராமத்துல இருந்து தப்பிச்சு இன்னொரு கிராமத்துல போய் மாட்டிக்க கூடாது. சரி சரி இருங்க, நான் ஞாபகப்படுத்தி சொல்றேன். அது அது வந்து ஒரு பிரிட்ஜ் இருந்ததுல, கிராமத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருந்ததே. அங்கதான் குதிரை டயர்ட் ஆச்சா, அங்க கூட நம்ம அதை கட்டி வைக்கலாம்னு நினைச்சோமே. வாவ், இவ்வளவு விஷயம் ஞாபகம் வச்சிருக்க. ஆனா இன்னைக்கு நம்ம கல்யாண நாளுங்கிறதே மறந்துட்டேன். ஏன்னா எனக்கு நம்ம கல்யாணத்தை தவிர வேற எதுவும் ஞாபகத்துல இல்ல. பிரிட்ஜி, குதிரையை கட்டி போட்டு என்னென்ன ஞாபகம் வச்சிருக்க? எப்படி மறப்பீங்க? உங்க ஞாபகம் எல்லாம் எங்க இருக்கு? ஓ மேலதான். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? கோவில்ல இருந்து கிராமம் வரைக்கும் உன்னை தவிர வேற யாரையும் நான் பார்க்கல. கொஞ்சம் ரோட்ட பாருங்க, இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகும். நீ பைக்ல மோதுனியே அந்த மாதிரியா? நீங்க ஏன் எப்ப பாரு இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போய் நாம என்ன வேணாலும் பேசிக்கலாம். முதல்ல வண்டியை கவனமா ஓட்டுங்க. நீ ஏன் வீட்டுக்கு போறதுக்கு இப்படி துடிக்கிற? வீட்டுக்கு போய் பேசிக்கலாங்கிற?
எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். அவங்க பின்னாடியே வரலாம். அது எப்படி வருவாங்க? அவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு உன்கிட்ட இருக்கு. இந்த சூப்பர்மேன் நான் இருக்கேன். சில். ஓகே ஓகே ஓகே. ஒன்னு சொல்லவா? அந்த அங்கிளும் ஆண்டியும் ரொம்ப நல்லவங்கல்ல. உண்மையாவே ரொம்ப நல்லவங்க. அவங்க நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க பையன் சரியான முட்டாள், அன்லக்கி. அப்படிதானே? இவ்வளவு நல்ல பேரண்ட்ஸ் விட்டு அவன் பாட்டு போயிட்டான். நாமளும் அவங்கள விட்டுட்டு தானே வரோம். ஆனா பரவாயில்ல, இருக்கட்டும். நாம ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்கள பாக்குறதுக்காக இங்க வரணும். அவங்க நம்ம பின்னாடி வரல. இல்ல, யாரும் வரா மாதிரி தெரியல. ஒருவேளை பைக்ல வரலாம். ஒருவேளை பைக்ல வந்திருந்தா இந்நேரம் வந்திருக்கணுமே. ஒருவேளை அவனுங்க வழி மாறி போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை அவங்க வேற வழியில போயிட்டாங்க. ஒருவேளை பின்னாடி வந்திருந்தா? அவனுங்க எலி மாதிரி சந்து பொந்தெல்லாம் பூந்து பூந்து வரானுங்க. அப்படிதானே? ஓ ஷிட். நீ ரொம்ப நல்லவன் எனக்கு நல்லா தெரியும். நீ யாரையும் கொல்ல மாட்ட. ஆனா நான் நல்லவன் இல்ல. ஏய் நிறுத்து, இல்லனா இவனை போட்டு தள்ளிடுவேன். எனக்கு காப்பாத்துங்க. அந்த கிராமமே நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அந்த கிராமத்துல இருக்க ஒருத்தருக்கும் நம்மளால பிரச்சனை வரக்கூடாது. அவரை போக விடு. அவரை விட்டு ஏன் கூட சண்டை போடு. நானும் அதைத்தான் ஆசைப்படுறேன். முதல்ல என் முன்னாடி வந்து நில்லு. முதல்ல அவரை விடு. போங்க. ரொம்ப நன்றி சார். குண்டு தீந்துருச்சு. ஆனா நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்கிட்ட நிறைய ஆயுதம் இருக்கு. நீயே முடிவு பண்ணிக்க எப்படி சண்டை போடுறதுன்னு. கத்தி தீர்ந்து போச்சா? வேற எதுவும் இல்லையா? குத்தவா குத்தவா. உன் பிரச்சனை தான் என்ன? ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுக்காக இந்த அளவுக்கு துரத்துவீங்களா? சின்ன ஆக்சிடென்ட்டுக்கான அர்த்தம் என்ன? அதாவது தெரியாம தப்பு பண்றது. வேணுட்டவ வந்து மோதறாங்க, ஆனா நீங்க வேணுட்டே கொல்ல வரீங்க. இனிமே துரத்துவியா? துரத்துவியா சொல்லு. கொல்லவா? நீ என்ன பண்ற? நிறுத்து நிறுத்து. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. பேசுறீங்களா? இவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. இவன நீ கல்யாண பொண்ணு மாதிரி நடந்துக்க. அதுக்காக இவனுங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும். இல்ல இல்ல, முக்காடெல்லாம் போட சொல்ல. நீ பொண்ணு இல்லையா? அதனால நான் அவ்வளவு நல்லவனா இல்ல.
என் வாழ்க்கையோட முக்கியமான நாளை கெடுத்துட்டானுங்க. அதனால இவங்களை உண்டு பண்ணாதான் நிம்மதி. எழுந்திருக்கிற அவன் அப்படி என்ன நாளைக்கு எடுத்துட்டா? நமக்கு தான் நல்லபடியா கோவில்ல கல்யாணம் நடந்துச்சு இல்லையா? அப்புறம் நம்ம குதிரையில டொக் 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 டொக். அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஆக்ஷன் பண்ணோம். இதுக்கப்புறம் என்ன வேணும்? என்ன பெரிய ஆக்ஷன்? ஒருவேளை சுட்டுருந்தா அது எப்படி உன் மேல குண்டு போட? நான் தான் கவசம் மாதிரி உன் முன்னாடி நின்னு பாதுகாப்பேனே. குண்டு என்ன ஒரு தூசி கூட. எழுந்துட்டோம். இப்பவும் கத்தி என் கையில தான் இருக்கு. சொருட்டுமா? இங்க பாருப்பா, தப்பு நடக்கிறது சகஜம்தான். ஒரு சின்ன தப்புக்கு போய் இந்த அளவுக்கு அங்கேயே பாக்குற இப்படி பாரு. ஒரு சின்ன தப்புக்கு போய் யாரும் இந்த அளவுக்கு எல்லாம் துரத்த மாட்டாங்க. தெரியாம தானே ஆக்சிடென்ட் நடந்தது. இதை ஈகோவா எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் உன் உயிர் போயிடும் சொல்லிட்டேன். சரியா? சரி, நாம ஒரு வேலை பண்ணலாம். ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லைன்னா கத்திய சுருங்கிடுவேன். என் மேல நம்பிக்கை இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சா? பொண்ணாட்டி இருக்காளா? இல்ல இல்ல இல்ல, கல்யாணம் ஆகல. அப்படியா? போய் பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணிக்கோன. நானும் வீட்டுக்கு போறேன், நீ உன் வீட்டுக்கு போ. ஓகே போ. வா, காட்டுக்குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம். இவெல்லாம் திருந்தவே மாட்டான். மெதுவா மெதுவா, ஏன் இப்படி கோவப்படுற? இவன் என்ன பண்றான்? நான் ஏதாவது பண்றேன் இவனை. நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, வீட்டுக்கு போய் என்னையும் போவிடுன்னு. உனக்கு என்ன கல்யாணம் கூட ஆகல, என்ன வெறுப்பேத்திரியா? இந்த என் பொண்டாட்டிய மாமியார் வீட்டுக்கு போக விடாம பண்ணல. இப்ப நீ மாமியார் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. போதும் போதும், நிப்பாட்டுங்க. மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வா. இவனை இழுத்துட்டு போங்க. நீங்க ரொம்ப சரியான நேரத்துக்கு வந்தீங்க இன்ஸ்பெக்டர் சார், சரியான நேரத்துக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, இது என்னோட டியூட்டி. இப்போ நீங்க சேஃபா இல்ல. ஆமா, இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? ஆனா நீங்க வந்தனால நாங்க ரொம்பவே சேஃபா ஃபீல் பண்றோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா முதல்ல போரவுக்கு சொல்லுங்க. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலனா இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கவே முடியாது. நீங்க பாருங்க சார், அவன் என் ஃப்ரெண்ட் இல்ல, அவன் என் தம்பி. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், என்ன வேணாலும். எனிவேஸ், இவனை நாங்க பிடிச்சிட்டோம். ஆனா உங்களை கொல்ல சொல்லி யார் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களோ அது இவன் இல்ல. இவனோட பார்ட்னரா தான் இருக்கணும். இன்ஸ்பெக்டர், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இவன் என்னதான் கொலை பண்ண பார்த்தா. இல்ல இன்ஸ்பெக்டர் சார், அவன் என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றானா? ஏன்னா நான் ஃபேமஸா இருக்கேன். ஆனா உன்னை எதுக்கு? என்ன ஃபேமஸ்? அவன் பைக்க நான் மோதிட்டேன், அதனால தான் அவன் என்ன கொலை பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். நீ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுக்க முயற்சி பண்ற? ஆனா அவன் என்ன பார்த்து தானே சுட்டா. ஆக்சுவலி நீங்க என்ன காப்பாத்த ட்ரை பண்ணீங்க, அதனால உங்களுக்கு அப்படி தோணுச்சு. ஃபேக்ட் தானே இன்ஸ்பெக்டர் சார். அப்ப நான் சொல்றது நீங்க சொன்னாலும் ஒண்ணாக போறது இல்ல. செலிபிரிட்டி சொன்னதா செல்லும். நீங்களே சொல்லுங்க. நீங்க செலிபிரிட்டினா என்ன? நான் தான் சொல்றேன், நான் சொல்றத நம்ப மாட்டீங்களா? உன்னை கொல்ற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள்லாம் கிடையாது. பெரிய ஆள் நான் இல்லையா? ஏன் இப்ப என்ன கத்த வைக்கிற? எனக்கு தாகம் எடுக்குது. சார், கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்களேன். நான் அமைதியா இருக்கணுமா? நீங்க மேடம், நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். சார், தண்ணி குடிங்க. என்ன சாருக்கு தண்ணி? எனக்கு தான் தாகம் எடுக்குது. என்கிட்ட ஏன் கேக்கல? எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா? உனக்கு ஃபீலிங் இருக்கு. ஃபீலிங்க நான் பாத்துக்கிறேன். அவங்க ரவுடி கிட்ட சண்டை போடட்டும். உன் கூட நான் சண்டை போடுறேன். நான் இருக்கேன்ல. நான் சண்டை போடுவேன். நீயே சண்டை போடுவ. எனக்கு தோணுச்சுன்னா சண்டை போடுவேன். சார், உங்க கையால அவங்களுக்கு தண்ணி கொடுங்க. அப்பதான் மேடமோட கோவம் தனியும் போல. நல்ல அனுபவம் இருக்கு போல. உன் தாகத்தை தீக்க நானே என் கையால தரேன். வீட்டுக்கு வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். இந்தா.
திருந்த மாட்டல. இங்க பாருங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. இவனை நாங்க எங்க கூட்டு போனோமோ அங்க கூட்டு போறோம். வா. இப்ப என்னாச்சு? என்னோட குங்குமம். ஓ, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் திரும்பவும் வச்சு விடுறேன். இல்லாத குங்குமம் அழியறது அபசகுணம்னு சொல்லுவாங்க.